வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பம் என்ற அமைப்பிற்காகத்தான் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் அடகு வைக்கக்கூடிய தியாக செம்மல் என்றால் உங்களையும் நிச்சயமாகவே சொல்லலாம். ஆனால் உங்களின் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் ஏற்பட்ட ராகு கேது மற்றும் சனியின் நிழல்கள் உங்களுடைய இல்லத்திற்குள் ஒரு அமைதியற்ற புயல்களை நிச்சயமாகவே கிளப்பி அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நீங்கள் எவ்வளவு விட்டு கொடுத்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. கோபத்தை கூட விழுங்கிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருப்பீர்கள். வார்த்தைகளை அடக்கி வைத்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எவ்வளவு விட்டு கொடுத்து கொண்டே தான் போவீர்கள். எவ்வளவு தான் விட்டு கொடுத்தாலும் அதை புரிந்து கொள்ளாத நபர்கள் தான் உங்களை சுற்றி இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். கோபத்தை விழுங்கிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. வார்த்தைகளை அடக்கி கூட நீங்கள் வைத்திருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுக்குள் பரஸ்பர புரிதல் என்பது இல்லாமல் போகி நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு மாறான ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு குடும்பத்திற்குள் தினமும் ஒரு கருத்து மோதல்களும் மௌனமான யுத்தங்களும் இன்னும் அரங்கேற்றிக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து செய்து நல்வெளி காட்டக்கூடிய நமக்கு சொந்த வீட்டில் நாம் பேசக்கூடிய நியாயமான வார்த்தைகளுக்கு கூட மதிப்பற்ற ஒரு நிலைமைகளானது இருக்கிறதே. இன்று நீங்கள் இயங்கிய இரவுகளும் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த கருத்து மோதல்களின் கொடூரமான ஒரு சாட்சிகளாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். அதே போல் கும்பம் ராசியான நீங்கள் உங்களின் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடங்கள் என்னவென்று தெரியுமா? எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்ப முடியாது என்பது தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் உண்மையான மனதோடு நடந்தால் சில இடங்களில் காயப்பட்டிருக்கலாம். ஏமாற்றங்களை கூட நீங்கள் சந்தித்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை மாற்றி மாற்றி போட்டிருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் எப்படியெல்லாம் நடக்கிறதோ அந்த ஒரு கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் அவன் மீண்டும் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர விடமாட்டான். அதே போலத்தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஒருவருடைய குணத்தையும் செயல்களையும் கவனித்து முடிவு எடுக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் நிச்சயமாகவே வந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசியான உங்களுக்கு அனுபவங்கள் மூலம் வரக்கூடிய அறிவு மிகப்பெரிய ஒரு செல்வமாகவே மாறும் என்று தான் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய மனிதர்கள் வாய்ப்புகள் முடிவுகள் அனைத்தையும் நீங்கள் அதிகமாக தெளிவுடன் அணுகக்கூடிய ஒரு முடிவுகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கிறார்களா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்தியவர்கள் கூட இன்று உங்களுக்கு ஒரு பாடமாகவே மாறி இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய கண்ணீரில் இருந்து வந்த அந்த அறிவு இனிமேல் உங்களுடைய வெற்றிகளுக்கு வழிகாட்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு அவன் அசிங்கப்பட்டு வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறானோ அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாகவே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் தொடங்கிவிடும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அருகில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். அக்கம் பக்கத்தினர் இருக்கக்கூடிய வீடுகளை கூட முடிந்த அளவுக்கு எப்படி கொஞ்சம் அனுசரித்து செல்ல முடியுமோ அதன்படி கொண்டு போனால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன்கள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். வாகன பயணத்தில் கவனமாக நீங்கள் இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும்.
நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறியும் விடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. எந்த ஒரு செயலையும் நீங்கள் யோசித்து செய்துங்கள். அப்பொழுது தான் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாமீன் செயல்களை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஜாமீனில் கையெழுத்து போடுவது, மற்றவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்த சாட்சி கையெழுத்து போடுவது போன்ற செயல்களை மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படலாம். எனவே எந்த முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுங்கள். அதுவே நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சனி பகவானின் அருளால் தடைகள் இப்பொழுது விலகப் போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் இழுபறியாகி ஏன் நமக்கு மட்டும் எல்லாவற்றிலும் இத்தனை முட்டுக்கட்டைகள் ஏற்படுகிறது என்று கலங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானே முன்னின்று அத்தனை தடைகளையும் உடைத்தெறிய போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். அரசு வழியில் இருந்த முட்டுக்கட்டைகளும், சொத்து பிரிவினையில் இருந்த சிக்கல்களும், வங்கி கடன்களில் இருந்த இழுபறிகள் யாவும் சனியின் பேரருளால் அனாயசமாக முடிவுக்கு வந்து அது மென்மேலும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும், கண்ணுக்கு தெரியாத கண் திருஷ்டிகளும் பனி போல விலகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதுவரை இழுத்து மூடியிருந்த வெற்றி கதவுகள் அனைத்தும் இனிமேல் உங்களுக்காக தானாகவே திறக்கக்கூடிய பொற்காலமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதுவும் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில சில காலகட்டங்கள் சாதாரணமான ஒரு நாட்களாகவே கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இன்னும் வரக்கூடிய சில காலங்கள் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு முடிவுகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்கும். முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலங்களை தேடி கொடுக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட எதிர்காலத்தில் பெரிய பலன் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வெற்றிக்கான ஒரு அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் அமைகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு நிமிடங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதை நினைக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறியும் விடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. எந்த ஒரு செயலையும் நீங்கள் யோசித்து செய்துங்கள். அப்பொழுது தான் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாமீன் செயல்களை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஜாமீனில் கையெழுத்து போடுவது, மற்றவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்த சாட்சி கையெழுத்து போடுவது போன்ற செயல்களை மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படலாம். எனவே எந்த முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுங்கள். அதுவே நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சனி பகவானின் அருளால் தடைகள் இப்பொழுது விலகப் போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் இழுபறியாகி ஏன் நமக்கு மட்டும் எல்லாவற்றிலும் இத்தனை முட்டுக்கட்டைகள் ஏற்படுகிறது என்று கலங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானே முன்னின்று அத்தனை தடைகளையும் உடைத்தெறிய போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். அரசு வழியில் இருந்த முட்டுக்கட்டைகளும், சொத்து பிரிவினையில் இருந்த சிக்கல்களும், வங்கி கடன்களில் இருந்த இழுபறிகள் யாவும் சனியின் பேரருளால் அனாயசமாக முடிவுக்கு வந்து அது மென்மேலும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து